எங்களுக்கு இந்த வந்த வெள்ளத்தினால எங்களுக்கு தொழில் வாய்ப்பு பெருசா இல்ல. செய்த விவசாயம் அப்படி எங்களுக்கு அடிபட்டு போயிட்டு கரண்ட் வசதி எதுவும் இல்ல. வீடும் கடும் மோசமான நிலையில இருக்குது. நாங்க செய்த விவசாயம் அவ்வளவும் அடிபட்டு போயிட்டு நாங்க அப்படியாண்டு செய்திருக்கோம். கடமோசமா இருக்கு விவசாயம், எதுவும் இல்லாத பிள்ளைங்களுக்கு. தொழில் வந்து நாங்க மீன் தான் பிடிக்கிறோம். கோடைக்குள்ள செய்யலாம், கொஞ்சம் கஷ்டம்தான் மீன் பிடிக்கிறது. இப்ப இந்த மழை பெஞ்சதுனால வெள்ளம் வந்த வீட்டுக்குள்ள மழை பெஞ்சதுனால இந்த சூறாவளி அடிச்சதுனால ஆத்தால அப்படியே பரவி அப்படியே தண்ணி போய் ரோட்ல நின்றது. வீட்டுக்குள்ள எங்களுக்கு பைவர்ல தான் அதிகம் அந்த தண்ணி வடிஞ்சு போகக்குள்ள பைவர்ல தான் வீட்டுக்கு வந்தனாங்க. மற்றபடி வெளியெல்லாம் போய் அந்த செட்லாம் கலகிடந்தாங்க. வீட்டுக்குள்ள ஒரு 4 நாள் வச்சு எங்களுக்கு கிடக்கல சூழ்நிலை வீட்டுல. இப்ப யாரும் வந்து பாக்கலையா அவங்கள வந்து பார்த்து உங்களுக்கு உதவியில் ஒன்றும் செய்யல? எங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்த்த இடத்துல இதுவரைக்கும் எங்களுக்கு எதுவும் நடக்கல. போட்டோ சாமான் அது இதெல்லாம் எடுத்தாங்க தான். காசு எல்லாம் வருதா? எல்லாம் வருது. சில பேருக்கு இல்ல, ஏன் பதியாம உங்களுக்கு இப்ப உடனடி தேவை என்ன தேவைப்படும்? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு என்ன சாப்பாட்டுக்குரிய சாப்பாட்டு போதிதான் இப்போதைக்கு எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா தொழில் ஒரு இடத்துக்கும் இப்ப ஒரு இடம் தொழில் செய்யறதுக்கு எல்லாமே இருக்குது. சில பேர் என்ன தையல் தைக்கிறாங்க இருக்காங்க. அப்படி ஒரு உதவிகள் இருந்தாலும் அவங்க அதால ஆண்களுக்கு அது அவங்க அப்படி ஒரு ஏதாவது இது மிஷின் எடுத்து கொடுத்து அப்படி ஒரு உதவி செஞ்சலாண்டா. எத்தனை வேணும் மிஷின்? நீங்களும் தைப்பீங்களா? உண்மையா? 3-4 மிஷின் கிட்ட இருக்காங்க தைப்பாங்க. வருவேன். உண்மையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, இதுவரைக்கும் நான் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து போயிருக்கேன், நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். அந்த இடங்களை விட வந்து இது வந்து மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே வந்து இருக்குது. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டப்படுறாங்க. வீடுகள்லாம் வந்து பார்த்தா எல்லா வீடும் குடில் வீடு, கீழே வந்து நிலம் வந்து இல்லை, மண்ணாக வந்து இருக்குது, ஒரு சேஃப்டியே இல்லை, கரண்ட் இல்லாத இடம். இப்போ இந்த இடத்த வந்து அப்படியே நீங்கள் இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்குமே எவ்வளோ பயங்கரமாக இருக்க முடியுன்னு. அப்போ இங்கே வந்து இளம் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்குது. அடுத்தது நிறைய பேர் மீன் தொழில் தான் செய்கிறாங்க. இப்போ மீன் தொழில்ன்றக்குள்ளே வந்து இப்போ ஒரு தொழிலை ஒரு வேலையை வந்து நாங்கள் செய்ய போகிறோம்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன், ஒரு சாமான் தேவை, பொருள் இருந்தால் தான் தொழில் செய்யலாம். அந்த வகையில் ஒரு 4-5 மீனவருக்கு வந்து மீன் வலை வந்து இல்லை. அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாகவே உலருணவு பொதிகளை வந்து கொடுக்காம இவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புனே, ஒரு தொழில் வாய்ப்பை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொன்னால் அது மூலமாக வந்துனே உழைச்சி அதில் வர காசில் அவங்களே அவங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போவாங்கண்ணே. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3 தையல் மிஷினும் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இருக்கிற தையல் மிஷினும் யாராவது வந்து வாங்கி தரக்கு விருப்பம்னு சொன்னால் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் பார்க்குற ஊடாக வந்து என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்கிற மூலமாக வந்து இவங்களுக்கு இந்த இருக்கிற உதவியை வந்து செய்யலாம்னு சொல்லிக்கொண்டு ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பெட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து எங்களுடைய நிவாரண பணி அனைத்தும் வந்து நிறைவு பெறுற நாள் வந்து இன்றைக்கு வந்து லாஸ்ட் டே. ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலங்கு பின்னுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அரிசி வச்சிருக்கிறோம். அதோட வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து ஒரு பார்சல் வந்து நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து வாகர பிரதேசம் ரைட் அங்கே வந்து உதவி வந்து செஞ்சுருந்தோம். நாங்கள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு வந்து இது வந்து ஒரு பார்ட் 4 வீடியோ வந்து வருது, அதோட வந்து முடியுது. இந்த உதவிக்கு வந்து உதவி செஞ்சாக்கள் வந்து கனடா நாட்டில் இருக்கிற வந்து சுசிலான்ற ஒரு அம்மாவும்,
பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற ஒரு அக்கா வந்து சேர்ந்து வந்து இந்த உதவியை வந்து செஞ்சுருந்தாங்க. இந்த இருக்கிற உலருணவு பொதிகள் வந்து ஒரு 10 குடும்பத்துக்கு நாங்கள் இப்போ கொடுக்குறது போகிறோம். நாங்கள் இப்போ போகிற இடம் தான் வந்து பனிச்செங்கனியை நான் போய்த்துறேன். பனிச்செங்கனிக்கு வந்து போகிறோம். உண்மையாகவே இந்த இருக்கிற குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வறுமை கோட்டுக்குள்ளே வந்து இருக்கிறாங்க. வெள்ளம் வந்து வெள்ள பிரச்சனையால் பாதிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு தான் இதை வந்து நிவாரணமாக கொடுக்க போகிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பனிச்செங்கனியில் ஒரு பாஸ்டர் ஒரு ஆள் இருக்கார். அவர் தான் எங்களை வந்து தொடர்பு கொண்டு இருந்தார். அவங்க ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து பாதிக்கப்பட்டார்கள் இருக்குது தம்பி எலும்புன்னு சொன்னால் எங்களுக்கு ஒருக்கா வந்து உதவி செய்ய அவங்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ நானும் போய்ட்டு விலைக்கு நிற்கிறேன். இனி போயிட்டு பாஸ்டரையுமே தேர்ந்துட்டு ஒரு அந்த 10 குடும்பத்துக்கு போயிட்டு இவ்வளோ சாமணி கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. நிறைய பேர் விஷ் வந்து பண்ணி கொண்டிருக்கீங்க. அதே போல் நிறைய பேர் வந்து பண உதவி வந்து செய்கிறீங்க. உதவி வந்து செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி காசுகள் வந்து என்ன நம்பி வந்து போடுற தயவுக்காக வந்து பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு எல்லா வீடியோலையும் சொல்கிறது போலவே வந்து இந்த கனடா அம்மாவுக்கும் பிரான்ஸ் அக்காவுக்கும் வந்து கடவுள் வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்கள் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு ஏழை குடும்பத்தில் வீட்டில் ஒரு ஒளி வட்டமாக வந்து இருக்கும். ஏன் சொல்கிறேன், ஏன் அப்படி நான் திரும்பி சொல்கிற காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால, நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுறதுனால நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து ஹெல்ப்பிங் வீடியோனே. அது வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் இருக்கிற ஒரு ஆளுக்கு போய் சேரும். அப்படி செய்கிறக்குள்ள அந்த வீடியோவை பார்த்து ஒரு உதவி கிடைக்கும். உதவி கிடைச்சின்னு சொன்னால் அவங்களோட வீட்டில் ஒரு வெளிச்சம் தானே. அதனால தான் அந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். சரி, ஓகே, கூட கைக்கு விரும்பலை, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் வீட்டை வந்து போகிறோம். அவர் பேர் என்ன? போய் ரொஷான் பாஸ்டர்ண்ணே. அவர்கிட்ட வந்து போயிட்டு இப்போ நாங்கள் வந்து பாசிக்குடாக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த ரோட்டால் தான் போய் கொண்டிருக்கோம். போயிட்டு பாஸ்டர் வந்து இப்போ ஏற்றி எடுத்துட்டு அதுக்கு பிறகு பாஸ்டரோட அப்படியே போகிறோம்ண்ணே. போக்குள்ள வந்து 7 மணி சொன்னால் பாஸ்டரோட கழிச்சு போக்குள்ள ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு நான் தாரேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போ என்ன வந்து டெய்லி வந்து இந்த வீடியோவோட பார்ப்பீங்க, நீங்கள் பவித்திரனையும். ஸோ வந்து நாங்கள் எப்படி இருக்கிறோம், குண்டா இருக்கிறோமா, கருத்து போயிட்டோமா, டயர்ட் ஆகிட்டோமான்றது வீடியோவில் வாங்க. ஏன்னா அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது வந்து எங்களுக்கு வந்து தெரியாது, சரியா? அப்போ அதனால நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன நடக்குது என்ற விஷயங்களை வந்து ஒரு கொமெண்ட் மூலமாக வந்து எங்களுக்கு வந்து தெரிவிங்கண்ணே. அப்போ நாங்கள் அதை வந்து பார்த்து நாங்களும் சந்தோஷப்படுவோம். அதே போல் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும், வீடியோ பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்கலாம் வந்து சூப்பராக வந்து இருக்கணும்னு சொல்லி நானும் பைத்திரனும் கடவுளை வந்து பிரார்த்தனை செஞ்சு கொள்கிறோம்ண்ணே. வேறு கதைங்களை பைத்திரன் எடுத்து வந்துருக்க டாபிக் ஒன்று உங்களுக்கு யோசிக்கானப்பா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய உறவுகள் வந்து எங்கிட்ட வந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்க, ஏன் நீங்கள் மலையகத்தை நோக்கி வந்து உங்களோட பயணத்தை வந்து மேற்கொள்ளலை. மலையகத்தில் வந்து நிறைய பேர் வந்து இருந்துட்டாங்க, மலையகத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, உலருணவு பொதி இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து தேவை, ஏன் நீங்கள் அங்கே போகலன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க. எங்களை பொறுத்த வரையில் வந்து நான் சொல்லுற ஒரே ஒரு விஷயம், மலையத்துக்கு போகிறது வந்து நான் ஒரு பிள்ளையாதும் சொல்லலை, போகிறவங்கலாம் போகட்டும். எங்கே கூடுதல் உதவி கிடைக்குதோ அந்த இடத்துல இந்த இருக்கிற பேட்டி பாய்ஸ், இந்த இருக்கிற உங்களோட மகன், உங்களுடைய பவித்திரன், நாங்கள் நிற்க மாட்டோம். எந்த இடத்துல வந்து கைவிடப்பட்டு மக்கள் யாருக்குமே உதவி வந்து கிடைக்கல, அவங்க வந்து எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்போம். இப்போ அதுதான் உண்மையான விஷயம். அதுக்காக பதில இடத்துல வந்து இருக்கிறவங்க வந்து கஷ்டப்படலைன்னு சொல்லி நான் சொல்ல வரல. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய குழந்தைகளெல்லாம் இறந்துட்டாங்க. ஆனால் நிறைய உதவிகள் வந்து அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துட்டு இன்னும் வந்து போய் கொண்டிருக்கு. அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து போகலை. இங்கேல சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் அங்கே அதை நோக்கி ஓடுறதுனால இங்கேல சைடெல்லாம் வந்து இப்போ யாருமே ஹெல்ப்பை வந்து குறைஞ்சிட்டு 2-3 பேர் ஹெல்ப்பிங் வீடியோ செஞ்சு விட்டா கூட யூடியூப் வந்து நேற்று முந்தின நாள் வந்து பார்த்து நான் எங்களை செய்ய வேணாம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, இப்போ அவங்க செய்கிறாங்கன்ட்டு சொல்லி போட்டிருந்தாங்க. உண்மையாக அந்த வேர்டு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுண்ணே. உண்மையாகவே இதா பாஸ்டர் வீடு உண்மையா இந்த வந்துட்டு பாஸ்டர் இவருக்கு தெரியுங்க எனக்கு. பாஸ்டரை எடுத்துட்டு போய் கொண்டிருக்கோம். பாஸ்டரோட வரக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் காய்ச்சிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஏரியாவுக்கு வந்து வந்துட்டோம். இதெல்லாம் தாண்டியா போகணும் பண்ணிச்சிங்கன்னு தாண்டியா போகணும்ண்ணே. போயிட்டு நம்ம இனி வந்து
உதவிகள் வந்து செய்வோம். பின்னுங்க வந்து ஃபுல்லாகவே இந்த லோட் கார் வந்து மிகவும் ஸ்லோவாக தான் ஓடி கொண்டு இருக்கு. என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல. என்ன ஒரு ஃபர்ஸ்ட் அப்புறம் கதைங்களேன். நாங்கள் இப்போ போக போகிற இடம் பனிச்சங்கனி. இது வாகரையில் ஒரு முக்கியமான கிராமம். அதாவது இந்த பனிச்சங்கனின்றது வந்து 2 பக்கமும் இருக்கு. முதலாளிக்கு மேல முதலாளி இருக்கிற கிராமமும் பனிச்சங்கனி தான். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற கிராமமும் பனிச்சங்கனி தான். இந்த பனிச்சங்கனில அதாவது ஸ்ரீலங்காவில் எடுக்கக்கூடிய எல்லா வகையான பழங்களையும் நம்ம உடனுக்குடன் எடுக்கலாம். வாழைப்பழம் வேணுமா, வீரப்பழம் வேணுமா, ஈச்சம்பழம் வேணுமா, நாவப்பழம் வேணுமா, எல்லா வகையான பழங்களையும் உடனுக்குடன் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் அங்கே இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் நம்ம சொல்கிற நேரம் அந்த ஜனங்களுக்கு நம்மள மாதிரி வசதியான வாழ்க்கை இல்லை. அந்த ஜனங்கள் வந்து இப்போ நம்ம கடையில் கோழி வாங்கி சாப்பிடலாம், பீஃப் வாங்கி சமைக்கலாம், மட்டன் வாங்கி சமைக்கலாம். ஆனால் அந்த ஜனங்களுக்கு அது கிடைக்காது. ஆனா அது நம்மளை விட ஸ்பெஷலா மான் ரஜ்ஜி சாப்பிடுங்க. ஆனா நம்மளுக்கு அது கிடைக்காது. ஆனா அந்த வகையில பார்க்க போனா அது நம்மளை விட எவ்வளவோ மேலான ஜனங்கள்னு சொல்லலாம். சரி. ஆனா காசு கொடுத்து நம்ம வாங்குற எதுவுமே அது வாங்கி சாப்பிட முடியாது. நம்ம அதுகள்கிட்ட காசு கொடுத்து வாங்கி நாவப்பழம் வாங்கி சாப்பிடலாம். அதுகள்கிட்ட அந்த வீரப்பழம் சாப்பிட்டு உடம்பு ஃபுல்லா ஹெல்த்தியா தான் இருக்கும். நம்மட பிள்ளைகளை வந்து மண்ணில் விளையாட விட்டோம்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஆனா அந்த பிள்ளைகள் வந்து காயத்தோட மண்ணிலே உருண்டு பிறலுங்கள், வேறெல்லாம் மண்ணா இருக்கு, ஒரு இன்ஃபெக்ஷன் வராது. நேச்சுரல் ஸ்பா மாதிரி உங்களுக்கு. நேச்சுரலோ அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிரேஸ் என்று தான் சொல்லணும். காரணம் என்னன்னா நம்ம வருத்தத்தை எடுத்துட்டு வருத்தத்தை சுகப்படுத்துறதுக்கு ஏதாவது மெடிசினை தேடி தெரியணும். அதுகளுக்கு வருத்தம் வந்தாலும் மெடிசின் அதுகள உடம்புலயே இருக்கு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவே அதுல கிடைக்கும் தானே. அதாவது இந்த குளிர் பிரதேசங்கள்ல இருக்கிற மிருகங்களுக்கு அந்த உடம்பு இசைவாக்கம் அடைஞ்ச மாதிரி அவங்களோட உடல்நிலை அதுக்கேற்ற மாதிரி இசைவாக்கம் அடைஞ்சிருக்கும். நான் இப்ப ஒரு 3 மாதத்துக்கு முதல் ஒரு பொடியனை சந்திச்சேனா, அவன் அந்த கிராமத்துல அந்த சேனை செய்யற அவங்களோட அந்த சேனையில தான் இருக்கிறான். அப்ப அவனுக்கு குதிகால்ல ஒரு பெரிய காயம், கத்தி வட்டி இருக்கு. நம்ம அதை பார்த்த பிறகுதான் எனக்கு அதை குறிச்ச அந்த ஒரு எண்ணம் வந்தது. நம்ம சும்மா சின்ன காயம் நம்மளோட பிள்ளைக்கு வந்தாலே அதை பேண்டேஜ் போட்டு கட்டி அதுக்கு எவ்வளவோ செலவழிச்சு மருந்து எடுத்து அப்படி செய்வோம். ஆனா அந்த பொடி எனக்கு ஒரு சின்ன ஒரு துணியில கட்டி வச்சிருக்கான். அந்த காயம் ஃபுல்லா மண்ணும் அதுக்கு மூத்தையுமா இருக்கு. அதுக்கப்புறம் சரியா ஒரு 3 வாரத்துல போய் அந்த பொடியை பாக்குறேன், காயமே எல்லாம் நம்பவும் மாட்டோம். நம்ம ஒரு சின்ன காயம் வந்திருந்தா இப்ப எவ்வளவு செலவழிச்சிருப்போம். அந்த பொடியை நான் போற நேரம் அந்த கெந்தி குதிகால நிலத்துல படாம விரல்ல நடந்து போனான். 3 கிலோமையில போய் பாக்குறேன், அவன் ஓடி தெரிஞ்சு விளையாடுறான். அவன்கிட்ட கேட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு போனியாண்டு, அவன் போகவே இல்லை, மருந்து குடிக்கவும் இல்லை. ஆனா அவனுக்கு அது சுகமாயிட்டான். நம்மட ஏரியாவில் அப்படி ஒரு காயம் வந்தா தையல் போட்டிருக்கணும், அது காலில் மண் படாம மண் பட்டு இன்ஃபெக்ஷன் வராம பாதுகாக்கணும். அது காரணம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி விஷத்தை சாப்பிடுறோம். அது ஒன்றும் இல்லாம நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுது. ஆனா காசு இல்ல, அந்த பிள்ளைகள் காசு இல்ல, பணம் இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு காசு இருந்தா கூட்டிட்டு போயிருப்பாங்க. பஸ் காசு வேணும், அங்க போய் ஏதோ மருந்து கட்டணும், 2 நாள் போகணும், 3 நாள் போகணும். அவங்களுக்கு அண்டன்னைக்கு அவங்களோட வீட்டு வேலையை செய்துட்டு தொழிலை செய்துட்டு வர்றதையும் அவனோட அப்பாவுக்கு டைம் சரியா இருக்கும். அதுக்குள்ள எப்படி அவனை கொண்டு போறதுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிற ஜனங்கள் தான் அங்க இருக்கிற ஜனங்கள். அடுத்து வந்து இன்னொரு விஷயம் வந்து உண்மையாகவே சொல்லணும். என்னென்னா பாஸ்டர் வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி வந்து ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேனே. இப்போ 50 பிள்ளைகள் வந்த இடத்துல இப்போ வந்து 10 பிள்ளைகள் தான் வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க என்ன பாஸ்டர்? நம்ம அந்த ஏற்கனவே கதைக்கிற மட்டும் இல்லை. அப்போ டீச்சர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாங்கள் ஆரம்பத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணுற நேரம் 3 டீச்சர்ஸ் மாறும் 50 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் சிலர் பேரண்ட்ஸ் வந்து உண்மையில் அங்கே இருக்கிற சில பேரண்ட்ஸ் தாய்மார் என்ன செய்வாங்க,
குடும்ப வறுமை காரணமா வெளி தேசங்களுக்கு வெளிநாடுகளுக்கு வேலைக்காக போயிடுவாங்க. இப்ப தாயிர அரவணைப்பு அல்லது தாயிர அந்த பராமரிப்பு இல்லாதனால அந்த தாயினுடைய தாய், அதாவது அம்மம்மா என்று சொல்ற அவங்கள்ட்ட தானே பிள்ளைகள் வளருவாங்க. அந்த பிள்ளைகள் அம்மம்மாட்ட கிளாஸுக்கு போறோம்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது விளையாட போயிடுவாங்க அல்லது நாவப்படமாய போயிடுவாங்க. சில நேரம் சில பிள்ளைகள், நான் அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன்னா, அவங்களோட அம்மா என்ன செய்திருக்காவோ நாவப்பழத்தை ஆஞ்சி கொண்டு வந்து அந்த பொடியனை ரோட்ல வச்சு பேக்ல போட்டு கொடுத்துட்டு, நீ இத வில்லு, நீ விக்கிறதுக்கு இடையில மிச்ச பழம் ஆஞ்சிட்டு வரணும்டா அந்த அம்மா போயிட்டாவு. அந்த பொடியன் கிளாஸுக்கு வர பொடியன். ஐயோ, ஓ அப்ப ஏன் கிளாஸுக்கு வரலன்னு கேட்டா நாவப்பழம் விற்கணும். வித்தா தான் அவங்களுக்கு அடுத்த நாளைக்கு சாப்பாடு. அப்ப அம்மா என்ன செய்வா, பொடியன் நின்று வித்தா தான் அவ போயிட்டு மிச்ச தாஞ்சிட்டு வரலாம். இல்லாட்டி அவங்களுக்கு காணாது. அல்லது அவ மிச்சத்தை நாவப்பழம் ஒரு பேக் வந்து எவ்வளவு பஸ் சும்மா நோம்ல பில் போடுதுல 200 300 பேக் கொடுப்பாங்க. 200 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அவ எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு வர நேரம் லேட் ஆயிரும். அடுத்த நாளைக்கு பழுதா போயிரும் பழம், அல்லது பின்னிறமாயினா விக்கலாது. அதனால அந்த பொடியனை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ ஒன்று இருந்தா அந்த பொடியனை சொன்னது அது இருந்தது. என்னங்க அதாவது தொழில பாக்குறதா இதுக்கு வர்றதா, கல்விக்கு முதலம் கொடுக்கறதா அல்லது பிள்ளைகள் சாப்பாட்டை பாக்குறதா, அன்னைக்கு உயிர் வாழ்றதான்ற மாதிரியான இல்ல அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அதாவது இப்ப நம்மட ஆக்கெல்லாம் வந்து பிசினஸ் செய்யறது வந்து என்னதுக்கு, சொத்துக்களை கொஞ்சம் சேர்க்கறதுன்றதை விட அவங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுறது. இவங்க வந்து பிசினஸ் சாப்பிடுறாங்க அண்டைய வாழ்க்கைக்காக, அண்டைய நாள் வாழணும்ன்றதுக்காக தான் அந்த வியாபாரம். அவங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நீங்க கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கூட நாவப்பழ கடைய வடிவா கட்டி செய்யலாமே. அவங்களுக்கு அது கூட செய்யறதுக்கு முடியாது. அப்ப இப்ப பார்க்க போனா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப உங்களோட அந்த டியூட்டருக்கு வர பிள்ளைகள் நிறைய பேர் வந்து சாப்பாடு பிரச்சனை. எத்தனை குடும்பங்கள் மாதிரி இருக்கும்? நான் சொல்ல போனா உண்மையிலே அந்த டியூஷன் சென்டருக்கு ஆரம்பத்துல வந்திருப்பாங்க, ஏதாவது சாப்பாடு தருவோம் மட்டும்தான் அந்த பிள்ளைகளையும் உண்மையும். ஆனா அவங்களுக்கு ஸ்கூல் பேக் கொப்பியில இருக்கா, அதெல்லாம் அவங்களுக்கு தேவைதான், அடிப்படை தேவை இருக்குதானே எல்லாருக்கும் இருக்குதானே. ஏன்னா பிள்ளைகள படிப்பை முன்னுரிமைப்படுத்தாம பிள்ளைய கொண்டு வியாபாரத்துல விடுறாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட அதுக்கு பிள்ளைக்கு கொப்பி வாங்கி கொடுத்து அனுப்புற அளவுக்கு அவங்க ஃப்ரீயா படிப்பிக்கிற இடத்துக்கே அனுப்பலன்னு சொன்னா. நாங்க கடைசியில ஒரு தரம் அந்த படிப்பிச்சுட்டு போகும்போது ஒரு 30 பிள்ளைகள் இருக்கிற நேரம் அந்த பிள்ளைகளுக்கு பார்த்தா பிள்ளைகளோட கொப்பி முடிஞ்சது. ஒரு சில பிள்ளைகள் கிளாஸுக்கு வரல, என்னன்னு கேட்டா கொப்பி இல்லை வாங்குறதுக்கு. அடுத்த அந்த கொப்பி நாங்க திரும்ப ஃப்ரீயா கொடுத்தோம். கொப்பி பென்சில் எல்லாம் கொடுத்தோம்னா. இனி அப்படியே சிச்சுவேஷன் வந்தால் எனக்கு ஒரு சொல்லுங்க பாஸ்டர், அந்த கொப்பி பிரச்சனை. அடுத்தது இப்படி சாப்பிடாம யாரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவியில் வந்து செய்யணும்னு சொன்னா ஒரு சொல்லுங்க. நான் எந்த சைட்ல இருந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க தானே, காய்ச்சி பாவம் உதவியில வந்து செய்வோம். அடுத்து நான் சொன்னேன் அந்த அப்ப இப்படி மாத்திடுவேன் பாஸ்டர். இப்ப நான் கூட அந்த சொன்னேன், அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் சொன்னவர் வந்து கொஞ்சம் காசு தாரன்னு சொல்லி மாசம்னு சொல்லி. அப்ப அதுல ஒரு கொஞ்சம் குடும்பத்தை எடுத்து அவங்களுக்கு இப்ப அப்படின்னு சொன்னா அவங்கள நம்ம அந்த அதை வந்து நம்ம இந்த கிளாஸ் நடத்துறா தானே, அவ வந்து வாலண்டியரா தானே செய்யறா. வாலண்டியரோ அவக்கு ஒரு சின்ன பேமெண்ட் ஒன்று செய்யும் பொழுது அவ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா செய்வான். அந்த கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு ஒரு ஈவினிங்ல ஒரு பண்ணோ ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கும் பொழுது அது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். எத்தனை டீச்சர்ஸ் பாஸ்டர் இருக்காங்க? 3 பேர் இருந்தவங்க, பிள்ளைகள் குறைஞ்சதுனால ஒரு ஆள் தான் செய்யறாங்க. சில வேளை நம்ம காலப்போக்கில் இதை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒவ்வொரு நாள் நடக்குது கிளாஸ். வாரத்துல 4 நாள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அப்படி நடக்குது. ஓ என்ன வாலண்டியரா இந்த டியூஷன் வந்து இப்ப எவ்வளவு காலம் நடக்குது? கிட்டத்தட்ட இது இப்ப ஒரு 8 மாதமா நடக்குது. 8 மாசம். சரிங்க, நல்ல உதவி கிடைக்கியா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? யாரும் ஹெல்ப் பண்ணி? யார் ஹெல்ப்பும் இதுவரைக்கும் இல்ல. நாங்க இதை ஸ்டார்ட் பண்றது ஒரே ஒரு நோக்கம், பனிச்சங்கனி ஸ்கூல்ல 2 வருஷத்துக்கு முதல் 17 வருஷத்துக்கு பிறகு 2 பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணினவங்க. அது வாழைச்சேனையில இருந்து வந்த ஒரு டீச்சர் தான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட். அவ தான் அந்த ஸ்காலர்ஷிப் கிளாஸை செய்தவர்.
அவங்க படிப்பிச்சவங்க. உண்மையிலே அவர் நல்ல பிரயாசத்தோட படிப்பிச்சு 2 பிள்ளைகள் பாஸ் பண்றேன்னு சொல்றது சாதாரணமான விஷயம் இல்லை. பாலிச்சனையோ அல்லது அதுக்கு அங்கால இருக்கிற பிரதேசங்கள் எடுத்து பார்த்தா எல்லா இடத்துக்கும் அந்த ஸ்காலர்ஷிப்னு சொன்னாலே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. ஸ்கூல் முடிஞ்சு போனா அவங்களுக்கு பேரண்ட்ஸாவே அவங்களுக்கு கிளாஸ் கொடுப்பாங்க. ஆனா அந்த டீச்சர் தனி பிரயாசத்துல அந்த 2 பிள்ளைகள் பாஸ் பண்ணதுன்னு சொன்னா அது உண்மையிலே 100க்கு 200% சக்சஸ் அந்த ஸ்கூல். அதனால அதுக்கு பிறகுதான் அந்த டீச்சர் ஒவ்வொரு தடவும் யாரு ஸ்கூலுக்கு வரல எனக்கு கோல் எடுப்பாங்க, பாஷா கொஞ்சம் பாருங்க அந்த பிள்ளைய கொஞ்சம் அனுப்பிவிடுங்க, சரி ஈவினிங் கிளாஸுக்கு வரல பாஷா இந்த பிள்ளை இன்றைக்கு வரல நாளைக்காவது கொஞ்சம் அனுப்பி வைங்க. அந்த பிள்ளைகள பேரண்ட்ஸ்ட்டு நான் சொல்லி கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணேன். என்னால் இல்லை, ஆனா கடவுள் அந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தா 2 பிள்ளைகள் பாஸ் பண்ணாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கும் பாஸ் பண்ணத அந்த டைம்ல எங்களோட சேர்ச்சுக்கு இன்னொரு பாஸ்டர் வந்திருந்தாரு. அவர் வந்த நேரம் அவரை ஸ்கூலுக்கு எதிர்ச்சியா போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட தண்ட சர்ச்சில் 2 மினிஸ்ட்ரிக்கு வாங்கி வச்சிருந்த புஷ் பைசிக்கிளை அந்த 2 பிள்ளைகளுக்கும் டொனேட் பண்ணிட்டார். சரி, காரணம் 17 வருஷத்துக்கு பிறகு ஒரு டீச்சர் தனி முயற்சியால அந்த ஸ்கூல்ல அப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணன்றதுனால அந்த மாதிரி எஜுகேஷன்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நாங்க நினைக்கிறோம். நோக்கம் நல்லது தானே அது. இப்ப நம்ம இப்ப என்ட்ரு ஆயிட்டோம், நம்ம வந்துட்டோமா. இதுல இருக்கு பனிச்சங்கனி போர்ட் இருக்கு பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆளோட வீட்டையும் தனித்தனியா போறோமா? தனித்தனி ஒவ்வொரு வீட்டுக்கும் போனோம்னா அந்த பனிச்சங்கனி சிச்சுவேஷன் தெரியும். வந்துட்டீங்களா? வெள்ளம் வந்தா இங்க இல்லையே? வந்தா எங்க வீட்டுக்குள்ள வந்தா? என்ன பேரு கூட? ராஜேஸ்வரி. என்ன உலரணும் 30 கிலோ தாரம் வைங்க, என்ன கீழே வைங்க, கஷ்டம் தானே தூக்குறேன். அவங்கள வீடை பாருங்க, இதானா வீடு? பார்க்கலாம் வீட்டுக்குள்ள. பாய் என்ன போட்டு வச்சிருக்கீங்க? கதவு இல்ல பாருங்க, இதான் ஓலதான். இதுக்கு கதவு இல்லையா? இதுக்கும் கதவு இல்லை. ரைட், பைத்தன் வாங்களேன், புரியுங்களா? கதைங்களே. எங்களுக்கு எனக்கும் அவர் இல்லை, அவங்க மோசம் போயிட்டாங்க. எங்களுக்கு எந்த வேலை உதவியுமே இல்லை. ரைட், இப்போ வந்து பாத்தீங்க சொன்னா உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. ஓ, நாங்க கூலி வேலைக்கு தான் போறோம். என்ன கூலி வேலைக்கு போறீங்க? இந்த புல்லுகள் கொத்துறமா, இந்த வெயிலில் அகலுக்கு அடைச்சு வர எனக்கு கண் தெரியாது. கண் தெரியாது? ஓ, கண்ணோட பூகை போல உங்களோட முகம் அப்படி எவ்வளோங்குது இல்லை, அப்படி அரிக்குது. சரி, சரியான கஷ்டம். சாப்பாடுல என்ன செய்யறீங்க? சாப்பாடுக்கு நாங்க இந்த கிவார் காசு வருதானே, அதுல 7500 வர எனக்கு 8500 வருது 2 பேரும். அதை எடுத்து உங்களுக்கு 8500, உங்களுக்கு 8500. அதை போட்டு நாங்க தனித்தனி வருதா? உங்களுக்கு தனியா வர, எனக்கு தனியா வர. அப்ப 16000 கிட்ட வரும். அதை போட்டு நாங்க ஒரு மாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு கிடக்கோம். ஏன் வளர்றீங்க? இது இப்ப அந்த காசுல மாச செலவு வந்து உங்களுக்கு போகுது. இப்ப இன்றைக்கு என்ன சாப்பாடு? அன்றைக்கு கொண்டு வந்தவங்க, இதுக்குள்ள ஒரு சாமான் தந்தவங்க. கொண்டு தந்தவங்க யாரு தந்தது? யாரோ ஒரு வேன்ல கொண்டு தந்தாங்க. அது எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தவங்க, அதுல எங்களுக்கு தந்தாங்க 2 கிலோ அரிசி பாக்கெட் மாதிரி. இப்ப நான் வந்து இப்ப உங்களுக்கு உதவி செய்யாம, இப்ப அந்த வேன்ல வந்து உதவி செய்யாம நார்மல் நாள்ல இப்படி என்ன செய்யற நீங்க? என்னென்ன இப்ப நார்மலா வந்து இருக்கிற இப்ப ஒருத்தர் வந்து தரல இன்றைக்கு என்றா இப்படி நீங்க தரலன்றா இப்படி 6 டைம் கடன் போட்டுவாங்க கடையில. அந்த கடன் அந்த காசு எடுத்து கட்டுவோம். அப்படிதான் போகுது எங்களுடைய சீவியம். உங்களுக்கு சொந்தக்காராக்கள் ஒருத்தரும் இல்லையா? சொந்தக்காராக்கள் இதுக்காக நாங்க அவங்களுக்கு தெரியான கஷ்டம். அவங்க இடத்த சொந்த ஊரு தானே? ஓ,
எத்தனை வருஷமா இங்கே இருக்கிறீங்க? நாங்கள் அது இப்போ நகாலமான இப்போ வச்சுல எங்களோட அம்மா அப்பா சுலாவி வந்த நேரம் நாங்கள் இதில் ஆயிருந்தாங்க. அதனால் இவ்வளவு தான் இதில் எங்களோட அம்மா அப்பா அங்கே இருந்து செத்தமான அவங்க செத்து போக இப்போ நாங்கள் இருக்கிறோம். இப்போ இந்த இருக்கிற அம்மாவுக்கு வந்து இருக்கிற அதாவது மெயின் பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் வந்து 2 கதவு வந்து இல்லை. ஒரு கதவு வந்து போடுறதுக்கு ஒரு 15,000 ரூபா வேணும், இந்த கதவு வந்து போடுறதுக்கு ஒரு 15,000 ரூபா வேணும். அங்கே உள்ளுக்குள்ள ரூமுக்குள்ளெல்லாம் இருக்கா? அதுக்குள்ளெல்லாம் இல்லை வாங்க, அதுக்குள்ளே இல்லை. இப்போ முன்னுக்கு மட்டும் ஒன்றும் இல்லை ஒழுக்கு இருக்கா? ஒழுக்கன்னா சரியான ஒழுக்கு வேணும். இது அப்படியே ஊற்றுவாடுறேன் இதுக்குள்ளால. மற்றது அந்த மோட்டு கட்டு கட்டலை வேணும், இது ஓர கட்டு கட்டலை கட்டலைண்ணே இல்லை ஒன்றும் கட்டலை வேணும். இப்படியான வீடு தானே இது. சரி ஓகே, நம்ம பார்ப்போம். நாங்கள் போய் இது வாங்கிட்டு வந்தோம் தானே, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னும் நாளைக்கு வரேன். என்ன பஸ் போமா? ரைட் இறக்கி விட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடி விட்டு நான் நினைக்கிறேன் அந்த இதில் பட்டிருக்கோன்னே. அதே மெதுவாக தான் அடிபட்டிருக்கு. அந்த சொக்கட்டில் ஆனாலே பெரிய சத்தமாக கேட்டுருக்கு உள்ளே. சரி போ, நாட்டுகள் தான். இது அந்த குசலான வலையோட மோசமா ரைட். இதுதான் மட்டும் டேஞ்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆயத்தினார் ஆட்டோ போயிட்டேனே. பார்க்குவா பொருங்க அண்ணா எடுக்கியா? மேடும் பள்ளம் உண்டாப்பா. இதுக்குள்ள சுத்தியானா 10 பேர் இருக்கு, 10 குடும்பம். இல்ல இதுக்குள்ள இவங்க 2 பேரும். இதுக்குள்ள 2 குடும்பம். இந்த இதுக்குள்ள எப்படியான தான் இருக்காங்க. குடிலா? குடில் வீடு. கோயில் தான் எக்கச்சக்கமான கோயில். இப்போ நம்ம அந்த கார் விழுந்த அந்த ஜங்ஷன்லேயே ஒரு கோயில் இருக்கு. கோயில் கூட. இதனால போகணும். நல்ல நிப்பாட்டு. ரைட். இது வந்து 2வது குடும்பம். டக்குனு இறக்கி குடும்பம். குடும்பம் பஸ் நீ கொடுங்க, நீ கொடுங்களே. நான் எதை கொடுக்குறேன், நீங்கள் அதை கொடுங்க. இது இங்கேயா? அம்மாட வீடு இதுதானா? அங்கால என்ன கட்டிருக்கீங்களா புதுசா? அம்மாட பேர் என்ன? விஜயம்மா. நடுவில் மூடி இருந்தா மூடு அதுக்குண்ணே. அம்மா நான் இப்போ அவசரம் வந்து நான் இது நிவாரண இதில் வந்து தாரதுக்கு இன்னொரு நாளைக்கு வந்து உங்களை வந்து ஆறில் வந்து சந்திக்கிறேன். சரியா? என்ன இதுக்கு என்ன மோடு வேணுமா? எவ்வளோ இது இருக்கு? இங்கே வரும். வீட்டை காட்டுங்க. நீ சமைச்சிட்டீங்களாம்மா?
வீட பாருங்க எப்படி இருக்குன்னு. My God. நீங்க மட்டும்தானே இருக்கிறீங்க? நீங்க பிள்ளையும் பேத்தி. ரெண்டு நாளைக்கு வாரேண்ணா. சரியா? போ. இப்ப இதை கொடுத்ததான் இந்த பக்கம் போட்டுடுங்க. நமக்கு எதுல பட்டு அதுலையா? அங்க இருந்து இறக்கி அதுல மட்டும் எதால போகணும்? இப்படி போடுங்க. இல்ல நம்ம இதால தானே போடுவோம். இப்படி போடுவோண்ணே. இப்ப டர்ன் பண்ணுங்க. ரைட். சின்ன சில்லறை கடை இருக்குண்ணே. ஸ்டாப் பண்றது கிளிக் பண்ணு. இப்போ வந்து நாங்க 2 குடும்பத்துக்கு கொடுத்துட்டோமே. நம்ம 2 குடும்பத்துக்கு கொடுத்துருக்கோம். 2 குடும்பத்துக்கு கொடுத்துட்டோம். இப்போ நாங்க வந்து போகிற வந்து 2 குடும்பம் கொடுத்த 2 குடும்பமும் 4 பேர் இருக்கிற குடும்பம். 4 பேர்னு சொன்னா 5 பேர் சேர்ந்த குடும்பம். 5 பேர் சேர்ந்த குடும்பம். அம்மா, மகள், பேத்தி. சரி. அம்மாவும் கணவன் இல்லாதவர், மகளும் கணவன் இல்லாதவர். ஓகே. 2 மகளுக்கும் ஒரு பிள்ளை. அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் 3 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்துருக்கோம். ரைட். ஆனா காணாது என்ன? காணாது. ஒரு சின்ன ஒரு இதுதான் இப்போ அடுத்த நம்ம கடைசியா போனோம்மா இன்னும் சமைக்கல. இப்ப நம்ம இதை கொடுத்ததுக்கு பிறகு அத குடியில இருந்தது அந்த கூரையில மோடு இல்லைன்னு சொன்னாங்க. இதை கொடுத்த பிறகுதான் இனித்தான் அவங்க அதை சமைப்பாங்க. அந்த அம்மாவோட பேத்தி வந்தாங்க பாத்தீங்களா? பேத்தி ஒன்று முன்னுக்கு வந்து இந்த அம்மாக்கு முதல் கொடுத்த அம்மாக்கு பேரன். இப்ப நம்ம போக போற இடம் வந்து அவங்க 8 குடும்பம் நம்ம சந்திக்க போறோம். சரி. அந்த 8 குடும்பமும் அவங்களோட வாழ்வாதாரம் மீன்பிடி, விவசாயம். ஓகே. அதாவது அவங்க மழையை நம்பி கச்சான் போடுவாங்க. அவங்களுக்கு சொந்த காணி இல்லை. அதாவது அரசாங்கத்தால கொடுக்கப்படுற கொடுப்பனவு பெறக்கூடிய காணி இல்லை. அது இவங்க காடு வெட்டி பிடிச்சிருக்கிற காணி. அதுல போன முறை விதைச்சிருந்தவங்க மழை தண்ணி இல்லாம எல்லா விதையும் கருகி போயிட்டு அதுக்கு பிறகுதான் இந்த மழை வந்தது. இந்த முறை பருவ பேச்சு மழை பிந்தி தானே வந்தது. அதனால அவங்களோட அந்த தொழில் நஷ்டமாயிட்டு மீன்பிடிக்கு போவாங்க. மீன்பிடி தொழில் அது அண்டண்டைக்கு தொழில் செய்து அண்டண்டைக்கு சாப்பிடத்தான் அது போதுமானதா இருக்கு. அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் சந்திக்க போறோம். இவங்க இருக்கிற வீட்டுல இந்த இப்ப ஏற்பட்ட அனர்த்தம், மாவிலாறு அணை உடைக்கப்பட்டு தண்ணி வந்ததுனால இவங்களோட வீடுகள் வளவுகள் எல்லாம் தண்ணியினால நிரப்பப்பட்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வீடுகளுக்குள்ள தண்ணி போனது. அவங்களோட வீடுகளுக்குள்ள தண்ணி போனது. நாங்க கடைசியா போய் பார்க்குற நேரம் மண்மூட்டை எல்லாம் அடிச்சு அப்படி அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்க தோணியில அந்த வளவுக்குள்ள தெரிஞ்சதெல்லாம் போட்டோ எல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு அதை தாரன் அவங்கள்ட்டையும் கேட்கலாம். நீங்க போற நேரம் அவங்களோட கதைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா இருந்தா அவங்களோட கொஞ்சம் பேசலாம். அப்ப அங்கேயே நம்ம இந்த உடுப்புகளும் அதுலயே நம்ம அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல இருக்க சொல்லி இருக்கிறேன். ஓகே. எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறபடினால உடுப்பெல்லாம் கொடுக்கும் பொழுது அவங்க செலக்ட் பண்றத நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம். அது அவங்களுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும். அவங்களுக்குரிய அளவானதை பிடிச்சதை எடுக்கிறது. என்னண்டா இப்ப அடுத்து வேற என்ன தேவைகள் இருக்கு? உலர்வுணவு பொதிகள், உடுப்பு, அதை தவிர வேற என்ன அவங்களுக்கு தேவைகள் இருக்கு? உண்மையிலே அவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்வாதாரம்ன்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தானே. ஓகே. வாழ்வாதாரத்துக்குரிய தொழிலுக்குரிய ஏதாவது ஒரு காரியம் நம்ம
அவங்க நிரந்தரமா செய்யக்கூடிய ஏதாவது ஒன்று செய்து கொடுத்தோம்னா, உதாரணமா மீன்பிடி தொழில் செய்யறவங்களுக்கு சீசனுக்கு தான் தொழில் இருக்கும். சீசனுக்கு தான் தொழில் இருக்கும். அதாவது இங்க வந்து இப்ப சுயமா தொழில் செய்யறவங்களுக்கும் எப்படின்னு சொன்னா ஒரு சீசனுக்கு தான், குறிப்பிட்ட சீசனுக்கு தான் இறால் பிடி இருக்கும், இறால் பிடி படும். அந்த இறால் பிடி சீசன் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு அவங்களோட இன்னொரு தொழிலுக்கு அவங்க அதுக்கு நிச்சயமா அதை தேடி கண்டுபிடிக்கணும். விவசாயம் செய்யறவங்க பார்த்தா விவசாயம் செய்யற நேரம் கூலி வேலைக்கு போவாங்க, வரம்பு கட்ட போவாங்க, விதைக்கிறதுக்கு போவாங்க, அதுல வேலை கிடைக்கும். அது சீசனுக்கு தான் கிடைக்கும், சீசனுக்கு தான் கிடைக்கும். நிரந்தரமா வருஷம் ஃபுல்லா சாப்பிட்றதுக்குரிய வாழ்வாதாரம் செய்தா அவங்களுக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்கும் நீங்க? என்ன வாழ்வாதாரம், என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அவங்களுக்கு? அவங்கள இருக்கிற அவங்களுக்கும் செய்யக்கூடியதா இருக்கணும் தானே. சும்மா நம்ம ஐடியாவுக்கு ஒன்னும் சொல்ல முடியாது. சில வேளை நம்ம எடுத்தோன்னு நினைக்கலாம் ஒரு கடையை போடலாம், அந்த கடையை நடத்தக்கூடிய அனுபவமும் திறன் இருக்கா, திறமை இருக்கான்னு பார்க்கணும். சில நம்ம சொல்லலாம் கை தொழில் ஏதாவது நெசவு செய்யலாம், ஆனா அது செய்யக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இனங்கண்டு நம்ம அவங்களுக்கும் அது ஏற்றதா இருக்கான்னு பார்த்து நம்ம செய்யணும். அநேகமா கோழி வளர்ப்பு அந்த மாதிரி அதுகள் வீட்டோட இருந்து கொண்டு அவங்க வேற ஒரு தொழில் செய்தாலும் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும். கிராமப்புறம் தானே, நம்மளை போல தீன் போடணும்ன்ற அப்படி சூழ்நிலை இருக்காது. நாட்டு கோழி வாங்கி அவங்க வளர்ப்பாங்கன்னு சொன்னா நாட்டு முட்டையிற விலை அதனுடைய மதிப்பு எப்பவுமே அது டிமாண்டா தானே இருக்கும். அப்படி செய்யலாம். கோழி நீங்க அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஆனா அதான் என்னென்ன சில பேருக்கு கோழி வாங்கி கொடுத்தா அவங்க பசியில எதுவும் வெட்டி சமைச்சு இல்ல வெட்டி சமைக்கிறது அவங்க செய்ய மாட்டாங்க. நாங்க பனிச்சங்கனில நானும் என்னோட இருக்கிற இந்த பேரும் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 கூடு கோழி எல்லாமே கொடுத்தனாங்க. நாங்க கொடுத்தனாங்க, அவங்க அதை பெருக்கினவங்க. ஆனா அந்த பக்கத்துல இருக்கிற மற்றவங்க இவங்களோட கோழி பிடிச்சிட்டாங்க. ஐயோ அதாவது மற்றவங்கன்னு சொன்னா குடிச்சிட்டு வரையில அவங்களுக்கு பைட்டுக்கு இவங்களோட கோழியை பிடிச்சி அறுத்துட்டாங்க. அப்படி நிறைய சம்பவம் நடந்தது. கோழி கூடு எல்லாம் அவங்களுக்கு நாங்களே கொண்டு கொடுத்தாங்க. என்ன விடோஸுக்கு கொடுத்தனாங்க. 7ஆவது வயது போன அப்படி அவங்க வீட்டோட இருந்து அதை பார்த்து முட்டை எடுத்து அவங்க ஏதோ வாழ்வாதாரத்தை நடத்தலாம். கொஞ்சமா அவங்க செய்தவங்க. ஒரு சிலர் முட்டையை வித்தவங்க, ஒரு சிலர் முட்டையை வித்துட்டு அதுலயும் ஒரு சில முட்டையை வச்சு அடை வச்சு குஞ்செல்லாம் பொறிச்சு எங்களுக்கு காட்டினவங்க. அதுல நல்ல பெரிய சேவல் வரும்பொழுது அத யாரு பிடிக்கிறான்னு தெரியாது, இரவையில வந்து பிடிச்சிட்டு அப்படி கொண்டு ஏன்னா இவங்களுக்கு அந்த நாங்க கொடுத்த அவங்க விடோஸ் தானே, அவங்களுக்கு எதிர்த்து கேட்கறதுக்கோ அல்லது வந்து யாரும் இல்லைன்ற அந்த ஒரு காரணம் தைரியம். அதனால அப்படி நடந்த சூழ்நிலைகள் சம்பவங்களும் இருக்கு. சரி நாங்க அந்த செக்யூரிட்டியும் கொஞ்சம் பலப்படுத்தல. அதனாலதான் நம்ம டிசைட் பண்ணாம அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்களுக்கு அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு தொழில் அவங்க சொல்லுவாங்களா இருந்தா நம்ம அதுக்கு முடியுமா இருந்தா அதுக்கு உதவி செய்யலாம். நாங்க தானே இதை கோழி கொடுக்கலாம்னு முடிவெடுத்து நாங்க தானே கொடுத்தோம். அதனாலதான் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. சரி, அப்ப நாங்க அதோட அது நம்மளோட பிள்ளையும் தானே. அவங்ககிட்ட கேட்டு அவங்களுக்கு என்ன தேவையாத செய்திருக்கலாம். அடுத்து இந்த கைத்தொழிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த யாரும் இந்த ட்ரைனிங் கொடுக்குறார்கள் இருக்காங்க தானே, அவங்கள யாரையும் கூப்பிட்டு ஒரு செமினார் மாதிரி செஞ்சாலும் நல்லவனே செய்யலாம். சின்ன ஒரு இது பண்றது மக்களுக்கு. அடுத்தது அந்த கைத்தொழில் என்ன, கைத்தொழில் மூலமா எப்படி நம்ம ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்றது, நம்ம இப்படியே சும்மா இருக்கிறதானான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆலோசனை இல்ல தானே. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. அந்த இப்ப நம்ம முதல் தரம் போன இடத்துல அந்த அம்மா சொன்னாவு, எங்களை யாரும் புல்லு கொத்த கூப்பிட்டா போய் புல்லு கொத்திட்டு அந்த காசு எடுத்து நாங்க சாப்பிடுறோம். புல்லு கொத்துறது எந்த நாளும் வருமா? இல்ல தானே. இல்ல அப்படி அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யறதுன்றது தெரியாது.
கதைக்கு சொன்ன உடனே அழ தொடங்கிட்டாங்க. என்ன சரி, அவ்வளோ கஷ்டம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு கதைக்கும் தெரியாது. தன் வீட்டுக்கு கதவில்லை, கதவு போடணும்ன்றதை கூட சொல்றதுக்கு ஏலா. அந்த எப்படி சொல்ற என்ற அந்த உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா மண், அடுத்து கரண்ட் இல்லை. எவ்வளவு கஷ்டம். ஒரு வீடுன்றது வந்து ஒரு பாதுகாப்பு. முன்னுக்கு அந்த வேலி, இந்த காத்துல மரம் விழுந்து அந்த வேலி எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு வீடுன்றது ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்கே பாதுகாப்பு இல்லைண்டா, கதவு இல்லாத வீடுன்றா யோசி. அதுதான். நானும் இந்த போன இடங்கள்லாம் கேட்பேன், சாப்பிட்டீங்களாண்டி? ஒரு நேரம் சாப்பிடுதாமான்னுவாங்க நிறைய பேர். என்ன சரி, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட சூழ்நிலை, அவங்க அதுக்கேற்ற மாதிரி பழக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம 5 நிமிஷத்துக்கு வாயில போடாம இருக்கலாம இருக்கு. நம்ம அப்படி ஒரு ஐட்டம். இப்ப கிட்டத்தட்ட 3 பிள்ளைகள் இறந்து போன ஒரே சமயத்துல செய்தியில கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காரணம், 3 பிள்ளைகளும் தங்களோட அம்மா, தங்களோட பெற்றோரோட அவங்க மீன் பிடிக்க போயிட்டு மீன் உணர்த்தி காய கருவாடு போடுவாங்க. அது செய்ய போற நேரம் இந்த பிள்ளைகள் குளத்துல விளையாட போயிருக்கிறாங்க. குளத்துல இருந்த மடு வந்து ஆழமா இருந்திருக்கு. குளத்துக்குள்ள மடு இருந்திருக்கு. அந்த மடுவுல பிள்ளைகள் இறங்கினா பிள்ளைகளுக்கு வெளியில வர முடியாம போயிட்டு 3 பிள்ளைகள் ஸ்பாட்ல இறந்துட்டு. அப்ப காரணம் என்ன? அந்த பிள்ளைகளுக்கு வீட்டுல சாப்பாடு இருந்திருந்தா அவங்களோட பெற்றோர் என்ன செஞ்சிருப்பாங்க, நீங்க ஸ்கூலுக்கு போங்க, நாங்க தொழில் செஞ்சுட்டு வர மட்டும் போயிருப்பாங்க. பிள்ளைகளும் காட்டுக்கு போறதுக்கு பெற்றோரோட போறதுக்கு ஒரு காரணம், அங்க போனா ஏதாவது பழத்தை வாங்கி சாப்பிடலாம், ஏதோ ஒரு வழியில வயிற்றை நிரப்பி கொள்ளலாம் என்றதான் போறேன் என்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அப்படித்தானே பிரதர்? எவ்வளோத்திட்ட இல்ல போக முடியும். அந்த சூழ்நிலையெல்லாம் பிள்ளைகளும் பெற்றோரோட நிறைய நேரம் போவோம்ன்றோடனே அந்த சந்தோஷமா போறதுக்கு காரணம். இப்போ நீங்க சில்ட்ரன்ஸ் டே செய்றீங்களா? சில்ட்ரன்ஸ் டே நாங்க செய்தோம். ப்ரோக்ராம். இப்போ கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நாங்க இந்த நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை நிமித்தம் எங்கட நாங்க அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி அதை எங்கட சார்புல நாங்க அதை உதவி செய்திருக்கோம். அந்த ஃபண்டை அது ஃபண்டா சொல்ல முடியாது, இருந்தாலும் எங்களால முடிஞ்சது. சரி, நிறைய பேர் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறத விட்டுட்டாங்க. நாங்க இந்த முறை செய்ய வழிகிட்ட நாங்க ப்ரோக்ராம் எல்லாம் பழகிட்டு இருந்தோம். நாங்க அப்ப அதை நாங்க அசாதாரண சூழ்நிலை காரணமாக அதை நிப்பாட்டிட்டோம். நல்ல நிப்பாட்டிட்டு சரி இதுக்குள்ளையா? ஓகே, அப்படியே நிப்பாட்டு. ஓகே. ஸ்லோவா போகும். இதுக்குள்ள போகலாமா இல்லாதா தெரியாது. போகலும்னா நடந்து போகணும். ஸ்டாப். இதுக்குள்ளாலதான் போகணும். இதுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட். போயிடலாம். அப்ப இதுல நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நல்ல போட்டுட்டு Oh my god. எங்க ப்ரோ? படம் கடுக்க மாசம் அப்படியே ஓடியா போயிருந்தாரு. அதுரிய வாங்க. இங்க கேக்குறாங்க. இங்க கேக்குறாங்க. கொண்டா கால எடுங்க. இல்ல எமன்னு கொடுத்த வரணும். எல்லாம் இங்கே இருக்கிற வீடுலாம் உங்களோட என்ன? அதான் உங்களோட வீடு.
இதுக்குள்ள 10 பேர் 10 குடும்பமா 8 பேரா? ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாடு சாமான் இப்படி இருக்கட்டும், உடுப்பு எடுக்கட்டும் சொல்லிடுங்க. அந்த அரிசி அப்படியே வச்சுட்டு இந்த உடுப்பை கொஞ்சம் கொட்டுங்க. உங்களுக்கு விருப்பமான உடுப்பெல்லாம் முதல்ல எடுங்க. பெரிய வாயில போடுங்க. இப்ப அந்த அரிசி சாமான இங்கே எடுங்க. அந்த அதெல்லாம் எடுக்குங்க. இங்கால இங்கால எடுத்து எடுக்குங்க. வாங்க இந்தாங்க, இதுக்குள்ளேயும் இருக்கு. வாங்க எடுங்க. உடுப்பு எடுங்க. இதாக கொடுப்போம். வந்து இந்த பக்கம் ஆறு இருக்கு. அங்கால ஆறு. இந்த ஆறுல வந்த தண்ணி தான் இந்த இவங்களுக்கு எல்லாம். இந்த தண்ணி வந்து நின்று வத்தினது பாருங்க. எத்தனை நாளைக்கு அதை காட்டுங்க. போய் தண்ணி வத்துனு கருப்பு. எத்தனை நாளைக்கு அப்புறம் வந்திருக்கோம். அப்போ தண்ணி இருக்கு, தேங்கி இருக்குன்னு. இன்னும் ஒரு நாள் பிஞ்ச திரும்பி வந்துடும். அந்த எல்லாம் நிலத்துக்குலாம் இருக்கு. இதுக்கு அங்கால ஆறு இருக்கு. அந்த ஆத்து அது தண்ணி தான் இதுக்குள்ள எல்லாம் வந்து பெருக்கெடுத்து இங்க வந்தது. இந்த வீட்டுக்காரங்களும் வந்திருக்காங்க. அந்த அதுல இருக்கா. இதனால கட்டி கொடுத்துருக்காங்கண்ணே. வீட்டு திட்டம் கட்டி கொடுத்துருக்கு. வாங்க பார்க்கலாம். உடுப்பு இருக்கு, போயிடலாம். அங்க உடுப்பு இருக்கு. இவங்க எல்லாம் மண் மூட்டை அடிச்சு வச்சிருந்தோங்க நாங்க அன்றைக்கு வர்ற நேரம். அந்த மண் மூட்டையெல்லாம் ஒதுக்க பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன சின்ன காணிகள். இது கிச்சனடாப்பா. குசினி. குசினி. Oh my God. இங்க இருக்கிற எல்லாம் தான் வந்திருக்காங்க. இவங்களோட ஒரு வீட்டுக்கு தான் கரண்ட் இருக்கு. இவங்க தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சேவனை கொடுக்குறாங்க. தாராள மனசு கொடுத்துட்டு மாசம் கட்டுற எல்லாரும் சேர்ந்து பிரிச்சு கட்டுறது. இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு எல்லாம் இவங்க காட்டு சொல்லுக்கு இவங்களோட வீட்டுல இருந்தான் கரண்ட் போகுது. இங்க இருந்தா அப்படியே எல்லாம் சுத்தி ஒழிச்சு போகுது. இவங்களுக்கு இருக்கு கரண்ட். அங்க இருக்கா? மற்ற வீட்டுக்கு இல்ல. இங்க வாரண்டா வீடு. கீழே கொஞ்சம் இதால கட்டி போட்டு மேல ஓலை போட்டேன்னு. அது அவடத்துல மட்டும்தான் கட்டிருக்காங்க, இங்கெல்லாம் இல்லையே. அந்த தூண் மட்டும்தான். இளமைகள். அடுத்து நீங்க செய்யற தொழில், நான் சொல்லிருக்கேன் நீங்க மீன் பிடிக்கிற, அடுத்தது விவசாயம் செய்யற. இந்த முறை விவசாயத்துல பயிர் செஞ்சு நட்டம் என்ன எல்லாம் கருகி போயிடுது, அதே சொல்லியிருக்கேன். அடுத்தது மீன்பிடி எந்த நாளும் இல்லை தானே, அதை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். உங்களை பற்றி சின்ன ஒரு அறிமுகம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கதைச்சாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் கதைச்சாலும் பரவாயில்ல. ஒரு ஆள் வந்தீங்க வாங்கல. ஆறு கதைக்கிறீங்க, என்ன தேவையில் இருக்குன்னு கேளுங்க. சரியா? என்ன தேவையில் இருக்கு? கரண்ட் வசதி இல்லை, குடிநீர் எல்லாம் எப்படி, தொழில் செய்யறா என்ன தொழில், நீங்க உங்களுக்கு என்ன தொழில் வாய்ப்பு தந்து? எங்களுக்கு இந்த வந்த வெள்ளத்தினால எங்களுக்கு தொழில் வாய்ப்பு பெருசா இல்லை. செய்த விவசாயம் அப்படி எங்களுக்கு அடிபட்டு போயிட்டு, கரண்ட் வசதி எதுவும் இல்லை.
வீடும் கடும் மோசமான நிலையில இருக்குது. விவசாயம் நாங்க செய்த விவசாயம் அவ்வளவும் அடிபட்டு போயிட்டு நாங்க அப்படியாண்டு செய்திருக்கோம். கடும் மோசமா இருக்கு விவசாயம், எதுக்கும் இல்லாத பிள்ளைங்களுக்கு. தொழில் வந்து நாங்க மீன் தான் பிடிக்கிறோம். கோடைக்குள்ள செய்யலாம், செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் மீன் பிடிக்கிறது. இப்ப இந்த மழை பெஞ்சதுனால வெள்ளம் வந்த வீட்டுக்குள்ள மழை பெஞ்சதுனால இந்த சூறாவளி அடிச்சதுனால ஆத்தால அப்படியே பரவி அப்படியே தண்ணி போய் ரோட்ல நின்றது. வீட்டுக்குள்ள எங்களுக்கு பைவர்ல தான் அதுக்கும் அந்த தண்ணி வடிஞ்சு போகக்குள்ள பைவர்ல தான் வீட்டுக்கு வந்தனாங்க. மற்றபடி வெளியெல்லாம் போய் அந்த செட்லாம் களை கிடந்துனாங்க. வீட்டுக்குள்ள ஒரு 4 நாள் வச்சு எங்களுக்கு கிடக்கல சூழ்நிலை வீட்டுல. இப்ப யாரும் வந்து பாக்கலையா அவங்கள வந்து பார்த்து உங்களுக்கு உதவியில் ஒன்றும் செய்யல? எங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்த்த இடத்துல இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் நடக்கல. போட்டோ காப்பி சாமான் அது இதெல்லாம் எடுத்தாங்க தான். காசு எல்லாம் வருதா? எல்லாம் வருது. சில பேருக்கு இல்ல, சில பேருக்கு வருது. ஏன் பதியாம இருக்கிறீங்களா? யாரும் பதிஞ்ச வரல. இவங்களுக்கு இதுக்குள்ள 2 குடும்பத்துக்கு கிவார் இல்ல, வரல 3 குடும்பம் 3. இப்ப இந்த இருக்கிற இடத்துல வந்து 8 குடும்பங்கள் இருக்கீங்க அப்படித்தானே? ஒரு வீடு 2 வீடு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு வந்து எதுவும் தொழில் ஒன்று செய்யறேன்னு சொன்னா என்ன உங்களுக்கு கைத்தொழில் ஏதாவது? இப்ப நீங்க என்ன செய்றீங்க? என்ன தொழில் செய்றீங்க நீங்க? அன்றாடம் வீட்டுல இருக்க கச்சான் தோட்ட பேரு செய்யறாங்க. செய்தாது முழுதும் எல்லாம் சரி. இந்த வெள்ளத்தால இந்த வருஷம் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் கைவிட்டு போயிட்டு. போன வருஷம் நல்லா வந்தது. போன வருஷம் எல்லாம் நல்லா வந்தது. நல்ல இது எடுத்துனாங்க. ஆனா இந்த வருஷம் எங்களுக்கு எதுவும் இல்ல, எல்லாம் புல் இழப்பாத்தான் இருக்குது எங்களுக்கு. உங்களுக்கு இப்ப உடனடி தேவை என்ன தேவைப்படும்? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு என்ன சாப்பாட்டுக்குரிய சாப்பாட்டு போதிதான் இப்போதைக்கு எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா தொழில் ஒரு இடத்துக்கும் இப்ப ஒரு இடம் தொழில் செய்யறதுக்கு எல்லாமே இருக்குது. அப்ப இப்ப நான் பார்த்தேன் என்னன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சின்ன தொழிலை வந்து ஏற்படுத்தி தருவோம்னு சொல்லி பார்த்துதான் கேட்டுறேன். இந்த தொழில் வந்து செய்யறதுக்கு விருப்பமா? உங்களுக்கு எதுவும் தெரியுமா தொழில்னு சொல்லி? செய்யலாமா? வாங்க இங்க வாங்கிட்டு வாங்க. என்ன தொழில் செய்வீங்க? நாங்க அது போறாங்க. அதுக்கு பல இதுகள் மீன் வலை இருந்தா நாங்க மீன் வலை எவ்வளவு வரும்? மீன் வலை வந்து இதை பொறுத்து சில இடத்துல 4000 5000 6000 அந்த விலைக்குள்ளேயா? இல்லாட்டி 5000க்கு தான் வருது. 6 வரும். நல்ல வலை வந்து வாங்கலாம். சரி, நீங்க வேண்டி கட்டணும். நாங்க கட்டுறோம். இப்பயும் கட்டி வச்சிருக்காங்க. உண்மையாவே வந்து நான் இப்ப அவங்கள வந்து பாக்குறேன். சரியா, உண்மையாவே எனக்கு ஒரு சரியான கவலையா இருக்கு. நான் உலக பதிவில் வந்து எடுத்துட்டு வந்து நானும் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று செய்கிறேன். அப்போ அதில் வந்து நிறைய பேருக்கு உதவி வந்து செஞ்சு கொண்டிருக்கேன். அப்போ பாஸ்டர் மூலமாக வந்து கஜமெண்ட்டில் பாஸ்டர் தான் இந்த ஏரியா வந்து எனக்கு செலக்ட் பண்ணி தந்தவன். அந்த வகையில் இப்போ நான் வந்ததுக்காக வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு அரிசியும் ஒரு பொதியும் வந்துண்ணே ஒரு 8 குடும்பத்துக்கு இருக்குது. இப்போதைக்கு வந்து இதை வந்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்டா எனக்கு தெரியாது உங்களோட பிரச்சனைலாம் வந்து பார்க்கணும், நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி தெரியாது. இனிதான் இப்போ தெரியுதுண்ணே இப்போ நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்கிறீங்கன்னு சொல்லி பாப்போம். அடுத்தடுத்த கட்டமே நீங்கள் ஒரு மீன் வலை வந்து கட்டிருந்தீங்கண்ணே. வேறு யாருக்கும் வேறு தேவைகள் இருக்கா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் இருக்கா? ஸ்கூல் பேக்குகள் தேவையா? கொப்பிகள் தேவையா? கொப்பிகள் ஸ்கூல் பேக்குகள். இதுல சில பேர் என்ன தையல் மிஷின் தைக்கிறாங்க இருக்காங்க. அப்படி ஒரு உதவிகள் இருந்தாலும் அவங்க அதால ஆண்களுக்கு அது தைக்கிறார்கள் அவங்க அப்படி ஒரு அதாவது இது மிஷின் எடுத்து கொடுத்துடா அப்படி ஒரு உதவி செஞ்சிடலாம்டா. எத்தனை பேருக்கு வேணும் மிஷின்? அவங்களுக்கு ஒரு நீங்களும் தைப்பீங்களா? உண்மையா? 3-4 மிஷின் கிட்ட இருக்காங்க தைப்பாங்க. 3-4 பேர்கிட்ட இருக்கிறாங்க தைப்பாங்க. இப்ப எங்களுக்கு தொழில் சூழ்நிலையில நாங்க வீட்டா இருக்கோம். அப்படி ஒரு இப்ப இந்த டைமுக்குள்ள அப்படி ஒரு இது இருந்துச்சுன்னு சொன்னா எங்களால அந்த அன்றாட தேவையங்களை அதை பூர்த்தி செய்யலாம். தையல் மிஷின் சொன்னா இல்ல 2-3 வகை இருக்கு தானே. அதுல என்ன மிஷின் கேக்குறீங்க?
காலால இப்படி அமர்த்தி அடிக்கிறது. எங்களுக்கு கரண்ட் வசதி இல்ல, கரண்ட் இல்ல. நீங்க காலால இப்படி செஞ்சு சரி, ரைட் அத கேக்குறீங்க. அப்படியாடா அவங்க இருந்தது. அவங்களுக்கு எப்படி அந்த ஆர்டர்லாம் வரும்? யாரை ஆர்டர் பண்ணுவாங்க உடுப்பு தைக்கிறதுக்கு? வருமா? வருவாங்க ஊருக்குள்ள. வருஷ நாள் அப்படி ஒரு இந்த ஃபங்க்ஷன் நாள் வரக்குள்ள வருவாங்க கூட இருக்கு. வந்து அவங்க தச்சு கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. இப்ப அந்த ஒரு இது இல்லாதால இருக்கிறாங்க, மிஷின் இல்லாத இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன சின்ன எங்க வளங்க உடுப்பு தைக்கலாம். மாமா கிட்ட மாமா தைக்கிறவரு, மாமாட்ட போயிருந்து அவரு வெட்டுறதுகளை தைக்கிறதுகளை பார்த்து அப்படி விளையாடு. நாங்களே இப்ப துணிகள் எடுத்தா மாமா கிட்ட போனா தைக்க சொல்லுவாரு. நாங்க அவட்ட மிஷின்ல தைக்கிறதா. அங்க போய் அப்படி அவங்க பழகிருக்காங்க. அவ ஒரு 3 தையல் மிஷின் மாதிரி. இவருக்கு ஒரு வலை வந்து கட்டுறீங்க. வேற யாரு ஸ்கூல் பேக்கில் இருக்கா? 4 பேர். என்ன வேணும் உங்களுக்கு கொட்டிலுக்கு? எனக்கு கொட்டிலுக்கு தகரம் கல்லு தான் வேணும். தகரம் கல்ல? மரம் சிலாக பாருங்க படங்க. நீங்க மட்டும் மேல இருக்கீங்க? எங்கட ஒரு 16 வருஷம். வந்து கிடந்து கொள்றேன். தனியா தான் பதிவு. உங்களுக்கு சாப்பாடுக்கு நீங்க என்ன செய்றீங்க? புள்ளைகள் தாரதான் வந்து அதில் தான் சாப்பிடுவோம். இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்க? சோறு. சோறு தானே. என்ன கறி? கறி மீன். மீன் இங்கே குறை இல்லைண்ணே, பிரச்சனை இல்லைண்ணே. மீன் இல்ல. இப்ப கொஞ்சம் சவப்பா தான் இருக்குது. தண்ணி தானே, தண்ணி கூடுனதால கொஞ்சம் சவப்பு. வலை வந்து எத்தனை தேவைப்படும்? பல இவங்க எல்லாரும் எங்களாக்கள் எல்லாரும் அது தொழில்தான். அதான் நான் கேட்டேன். ஒரு நார்மல் விலை வந்து எவ்வளவு வரும்? 5000 ரூபா வருமா? 10,000 ரூபாய்க்குள்ள வருமா? ஆனா இவங்க அது அப்படி ரெடிமேட்டா வாங்குறல, இவங்க தான் வேண்டி கூக்கணும். அந்த பல பீஸ் எடுத்து பல பீஸ் வாங்கி இவங்க தான் அதை அடிச்சு எடுக்கணும். அப்படி வரும். இப்ப எங்க ஆறுன்னு சொன்னா இதுக்கு பின்னுக்கு இருக்கு. பக்கம் கொஞ்சம் மீன் தொழில எவ்வளவு வரும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு உழைப்பீங்க? 1000 சில 5000 வரும். கூட வரட்ட என்ன செய்வீங்க காசு? படிப்பு தானே, கொஞ்சத்தை மிச்சம் பிடிச்சி கொஞ்சத்தை கொஞ்சம் இந்த பேங்க்ல அப்படி கொஞ்சம் காசுல போட்டு சேர்க்கறது இல்லைண்ணே. தொழில் வசதி இல்லையா? இல்ல, கஷ்டம். முன்னேறி வரலாம். நாங்க போய் தொழிலுக்கு வந்தா வீட்டுல வீட்டுல நாங்க போய் ஒன்று வந்தா வீட்டுல ஒன்று. நீங்க எவ்வளவு கல்யாணம் கட்டிட்டீங்களா? எங்க எந்த ஸ்கூல் போறீங்க? பால்ச்சனா. இங்க இருந்து தூரையா? பக்கத்துல. குடும்பமா. சரி, ஓகே, நான் பாக்குறேன். இன்னொரு நாளைக்கு நான் வருவேன். சரியா? பாஸ்டர் மூலமா வந்து காய்ச்சிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து பாஸ்டர் வருவேன். சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்படி ஓப்பனா வந்து கதைக்கிறே பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து கதைக்க மாட்டாங்க. பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க கதைங்க, அவங்க கதைப்பாங்கன்னு சொல்லி உண்மையா சந்தோஷமா இருக்கு. செஞ்சு கொள்ளதானே உங்கள்கிட்ட கஷ்டம் இதெல்லாம் வந்து நான் உதவி செய்வீங்க. அப்போ உதவி செய்ய அப்போ நாங்கள் மேல் இருக்கிறதுக்கு வீடு இல்லை. எங்களுக்கு ஒரு வீடு வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. ஒரு வீடு இதுக்குள்ள கரண்ட் எடுக்கிறதா எவ்வளவு வரும்? 100 மீட்டருக்கு உள்ளன்னா ஒரு 50,000. 100 மீட்டருக்கு உள்ளன்னா 50,000 வயரிங் செஞ்சிருவோம். வயரிங் செய்து இருந்தா சப்ளைக்கு மட்டும் 50,000. 42,000 சப்ளைக்கு மட்டும் 46,000. கஷ்டம். ஆப்ரேஷன் பண்ணேன். நீங்க ஆப்ரேஷன் பண்ண என்ன நடந்தது? ஆப்ரேஷன் பண்ணி பாஸ்டர் நம்ம ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல எந்த தொழிலுக்கும் போக இயலாத சூழ்நிலையில இருந்தது. வீடு முழுதும் உடைஞ்சு போயிட்டு, கைது கப்பு போட்டது கப்பு எல்லாம் உடைஞ்சு போயிட்டு, வீடு கடை மோசமா இருக்கு எனக்கு. இப்போதைக்கு என்ன செய்யலாம்? தகரங்கள் எதுவும் வாங்கினா அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கலாமா? போட்டா தான் அடிக்கலாம். கப்பு முழுக்க இறந்து போயிட்டு பாஸ்டர். இந்த வீடு ஒன்று இருக்கேன்னா அந்த பின்னுக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த அவங்களோட வீடு கடை மோசத்தில் இருக்கு. இதை வந்து நார்மலா பார்க்கக்குள்ளே விளங்குதுண்ணே. இதை போய் தான் பார்க்கணும், இல்லை சும்மா இருந்து பார்க்கக்குள்ளே விளங்குது.
இந்த காத்துக்கு இந்த சூறாவளி காத்து அடிச்சுச்சு அதுக்கு கப்புகளை பிடிச்சி குடிச்சிருக்காங்க அந்த வீடு பலம் அந்த ஒரு சின்ன சின்ன எல்லா வீட்லயும் கொஞ்சம் பெரிய எல்லா வீட்லயும் பாதி பக்கம் சேதம்தான் காத்து வந்ததால பாஸ்டர் நம்ம சாமான எல்லாரும் கொடுப்போமா சரியா இப்போ கேடுங்களா வாங்க ஒரு குடும்பம் வாரீங்க நான் சரியா சரி நான் இன்னொரு நாளைக்கு நான் கட்டாயம் வருவேண்ணா இதோட போக மாட்டேன் எங்க அடுத்த நீங்க வாங்க நீங்க தூக்குவீங்களா அரிசி குறையுதா இல்ல பிரச்சனை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறா கொடுங்க இந்த சாமான் போகாம அது போயிட்டு சரியா 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 அண்ணே ஒருக்கா வாங்கல ஒருக்கா அப்படியே வச்சுட்டு சாமான் வச்சுட்டு வாங்கண்ணே அப்படியே லைன்ல நில்லுங்க சாமான் வச்சு குடிக்கணும் போட்டோம் சாமான் அவங்க ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் எல்லாரும் அப்படியே இப்படி நில்லுங்க இப்படி வரிசையா ரைட் இந்த இருக்கிற இது வந்து இந்த உதவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்போ மழை வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு தானே அதனால் நான் வந்து உதவி கேட்டு வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன்னா நம்ம கனடா நாட்டில் இருக்கிற சுசீலா அம்மா என்று சொல்லி ஒரு அம்மா ஒரு ஆளும் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆளும் சேர்ந்து தான் இந்த உதவி வந்து தந்திருந்தாங்க அந்த காசில் தான் என்ன பாஸ்டர் மூலமாக வந்து நாங்கள் வந்து வாங்கி கொண்டு தந்தோம் அதே போல் இந்த இதில் என்கிட்ட வந்து நிறைய கோரிக்கையில் வந்து வச்சுருக்கீங்க நான் மறக்கலை 3 தையல் மிஷின் கேட்டிருக்கீங்க ஒரு 3-4 பேருக்கு மீன் வலை வந்து கேட்டிருக்கீங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் புக் ஸ்கூல் பேக் கேட்டிருக்கீங்க கரண்ட் வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க அந்த ஒரு அம்மா வந்து கேட்டவ அந்த இருக்கிற குடிகளுக்கு என்ன கல்லும் தகரம் வந்து கேட்டிருந்தாங்க இப்படி நிறைய உதவிகள் வந்து கேட்டிருக்கீங்க உண்மையாக என் கையில் காசு இருக்கு முன்னாடி நான் தூக்கி இப்பயே தந்துவிட்டு போயிடுவேனே எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லி நானும் இதை வந்து ஒரு காணொலியாக எடுத்து போடுவேன் இதன் மூலமாக உங்களுக்கு உதவியில் எதுவும் கிடைக்கும்னு சொன்னால் நிச்சயமாக வருவேன் உண்மையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே இதுவரைக்கும் நான் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து போயிருக்கேன் நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன் அந்த இடங்களை விட வந்து இது வந்து மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே வந்து இருக்குது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டப்படுறாங்க வீடுகள்லாம் வந்து பார்த்தா எல்லா வீடும் குடில் வீடு கீழே வந்து நிலம் வந்து இல்லை மண்ணாக வந்து இருக்குது ஒரு சேஃப்டியே இல்லை கரண்ட் இல்லாத இடம் இந்த இடத்த வந்து அப்படியே நீங்கள் இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் எவ்வளோ பயங்கரமாக இருக்க முடியுன்னு அப்போ இங்கே வந்து இளம் பிள்ளைகள் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்குது அடுத்தது நிறைய பேர் மீன் தொழில் தான் செய்கிறாங்க இப்போ மீன் தொழில்ன்றக்குள்ளே வந்து இப்போ ஒரு தொழிலை ஒரு வேலையை வந்து நாங்கள் செய்ய போகிறோம்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன் ஒரு சாமான் தேவை பொருள் இருந்தால் தான் தொழில் செய்யலாம் அந்த வகையில் ஒரு 4-5 மீனவருக்கு வந்து மீன் வலை வந்து இல்லை அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாகவே உலருணவு பொதிகளை வந்து கொடுக்காம இவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புனே ஒரு தொழில் வாய்ப்பை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொன்னால் அது மூலமாக வந்துனே உழைச்சி அதில் வர காசில் அவங்களே அவங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போவாங்கண்ணே அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 தையல் மிஷினும் வந்து கேட்டிருக்காங்க இந்த இருக்கிற தையல் மிஷினும் யாராவது வந்து வாங்கி தரக்கு விருப்பம்னு சொன்னால் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் பார்க்குற ஊடாக வந்து என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்கிற மூலமாக வந்து இவங்களுக்கு இந்த இருக்கிற உதவியை வந்து செய்யலாம்னு சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம் கடைசியாக வந்து இன்னொரு முறை அந்த கனடா நாட்டிலேருந்து ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து அந்த உதவி செஞ்ச அந்த 2 பேருக்கும் கடவுள் வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை வந்து கொடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்கின்றேன் பை கைஸ்